டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணியினர் 162 போட்டிகளை கொண்ட பருவகால தொடராக இருந்தது. அதில் 94 போட்டிகளில் வெற்றி பெற்று 68 போட்டிகளில் தோல்வி அடைந்திருந்து அமெரிக்கன் லீக் ஈஸ்ட் டிவிஷன் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வேர்ல்ட் சீரிஸில், அதாவது 1993ஆம் ஆண்டில் கடைசியாக அவர்கள் வேர்ல்ட் சீரிஸில் பங்கு பெற்றி வெற்றி இருந்தார்கள். இப்பொழுது 33 வருடங்கள் கழித்து இப்பொழுது மீண்டும் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மாக்கானி அவர்களும் சந்தித்த பொழுது கூட இந்த விளையாட்டை பற்றி பிரஸ்தாபித்திருந்தார்கள். நாங்கள் வெற்றி வாகை சூடிக்கொண்டு வருகின்றோம் என்று மாக்கானி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். விளையாட்டு தொடர் நீடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அதிக போட்டிகள் டொரண்டோவில் இடம்பெறுகின்ற பொழுது அரங்கு நிறைவது என்பதை விட அங்கே உள்ள ஹோட்டல்கள் மற்றும் உணவு சாலைகள் மற்றும் மது பார்கள் போன்றவை எல்லாம் மிகவும் நிரம்பி வழியும் என்றால், இப்ப விளையாட்டுகளை கழிப்பதற்கான உணவகங்கள், அதாவது பார் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பார்ஸ் இருக்கிறது, பெரிய டிவிகளுடன் அவ்வாறானவற்றின் வருவாய்கள் எல்லாம் மிகவும் அதிக தேவையாகவும் நிச்சயமாக டொரண்டோ, கனடா, ஒன்டாரியோ இந்த 3, அதாவது தேசிய மட்டத்தில், மாகாண மட்டத்தில் மற்றும் மாவட்ட மட்டத்தில் மிகவும் ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரத்தை சடுதியாக கொண்டு வருவதாகவும் இருக்கும். மறுபுறம் ப்ளூ ஜேஸ் அணிக்கு இருக்கின்ற பொறுப்பு என்பது பாரியதாக இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது சாம்பியன்ஷிப்பை நாடி போகின்ற பொழுது டொரண்டோவில் இருக்கின்ற விளையாட்டு பிரியர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவே நேற்றைய இரவு பொழுது அமைந்திருந்தது. டொரண்டோ பேஸ்பால் ப்ளூ ஜேஸ் அணியினர், அதாவது கம்பேக் கிட்ஸ் ஆஃப் 2025 என்று சொல்லலாம், அவர்கள் இந்த பேஸ்பால் போட்டியின் வேர்ல்ட் சீரிஸில் விளையாடுவதற்கு தகுதி பெற்று இருக்கின்றார்கள். ஆமாம், டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணியினர் 162 போட்டிகளை கொண்ட பருவகால தொடராக இருந்தது. அதில் 94 போட்டிகளில் வெற்றி பெற்று 68 போட்டிகளில் தோல்வி அடைந்திருந்து அமெரிக்கன் லீக் ஈஸ்ட் டிவிஷன் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வேர்ல்ட் சீரிஸில், அதாவது 1993ஆம் ஆண்டில் கடைசியாக அவர்கள் வேர்ல்ட் சீரிஸில் பங்கு பெற்றி வெற்றி இருந்தார்கள். இப்பொழுது 33 வருடங்கள் கழித்து இப்பொழுது மீண்டும் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் அன்றைய நாட்களில் 93ஆம் ஆண்டு, 92ஆம் ஆண்டு இந்த போட்டிகளை கண்டு கழித்தவரும் என்ற ரீதியில் இப்பொழுது சுரேஷ் தர்மாவை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. சரி, நேற்றைய தினம் எப்படி இருந்தது? பார்த்தீர்களா போட்டியை? நிச்சயமாக. இது அதாவது இது டொரண்டோ நகர மக்களால் மாத்திரமல்ல, கனடா, ஒட்டுமொத்த கனடாவாலும் இப்பொழுது தங்களுக்குரிய ஒரு விளையாட்டு அணியாக ப்ளூ ஜேஸ் தான் இருக்கின்றது என்கின்ற நிலையில் இது ஒரு தேசிய அணியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மாக்கானி அவர்களும் சந்தித்த பொழுது கூட இந்த விளையாட்டை பற்றி பிரஸ்தாபித்திருந்தார்கள். நாங்கள் வெற்றி வாகை சூடிக்கொண்டு வருகின்றோம் என்று மாக்கானி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதுபோன்று இங்கே எங்களுடைய பார்வையாளர்கள் என்பவர்கள் நகர் சார்ந்தவர்களாக அல்லாமல் அனைத்து இடங்கள் சார்ந்தவர்களாக இருப்பதாலும் இது ஒரு மிகவும் களை கட்டிய தேசிய உணர்வாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் எங்களுக்கு மொன்றியலில் கூட ஒரு டீம் இருந்திருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற 30 அணிகளில் ஒரு அணிதான் ப்ளூ ஜேஸ். அந்த வகையில் நிச்சயமாக நேற்றைய ஆட்டம் என்பது 7ஆம் இன்னிங்ஸ் வரை நிச்சயம் ஒரு பதட்ட நிலையில் இருந்திருந்தாலும் அந்த 7ஆம் இன்னிங்ஸ் என்பது நிச்சயமாக அது சில வேளைகளில் அவர்களுடைய தவறாக இருக்கலாம். இந்த பிக்சரை அவர்கள் மாற்றியது கூட, ஆனால் அது எங்களுக்கு வெற்றி வாகை சூட்டக்கூடியதாகவும் 8ஆம் 9ஆம் இன்னிங்ஸில் அவர்களுக்குரிய அதாவது அவர்கள் எந்தவித ஒரு இலக்கையும் பெறக்கூடிய அளவிற்கு இல்லாமல் பந்து வீசியது என்பது மிகவும் திறமையாகவும் இருந்தது. இது நிச்சயமாக நாங்கள் இந்த லீக் சாம்பியன்ஷிப் என்பதை வென்றதாக இருந்தாலும் எங்களுக்கு நிச்சயமாக முன்னே இருக்கின்ற போட்டி என்பது ஒரு கனதியான போட்டி. எனவே கவனமாக இந்த நிலைமையை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்றால் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் டாட்ஜர்ஸ் டீமில் இருக்கின்ற ஒரு விளையாட்டு வீரர், அவருடைய பெயர் சொஹோய் ஒக்கானி,
அவர் இந்த இதுவரை காலத்திலுமே இருந்த விளையாட்டு வீரர்களில் யாரும் இல்லாத திறமை உள்ளவராக இருக்கின்றார். பந்து எறிதலிலும் மற்றும் இந்த ஹோம் ரன் என்கின்ற புள்ளிகளை எடுப்பதிலும் சிறந்தவராக இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் கடைசி ஆட்டத்தில் அல்லது அதற்கு முதல் ஆட்டத்தில் 3 ஹோம் ரன்ஸ் எடுத்ததோடு 10 பேரை அவுட் பண்ணியிருந்தார், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருந்தார். அது இது இந்த மேஜர் லீக் விளையாட்டில் ஒரு பெரிய ஒரு புரட்சி அல்லது பெரிய ஒரு மாற்றம். ஏனென்றால் இரு பக்கமும் சமமாக அல்லது சமத்திற்கு மேலாக விளையாடக்கூடியவர்கள் என்கின்றவர்கள் அரிது. அந்த வகையில் இவருடைய ஒரு ஹோம் ரன் என்பது ஸ்டேடியத்தை தாண்டியே சென்றிருந்தது இந்த முறை. அவ்வாறான ஒரு கனதியான ஒரு அணியைத்தான் சந்திக்க போகின்றோம். அந்த வகையில் இந்த ப்ளூ ஜேஸ் அணிக்கு இருக்கின்ற பொறுப்பு என்பது பாரியதாக இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது சாம்பியன்ஷிப்பை நாடி போகின்ற பொழுது. ஆமாம், இந்த போட்டி 92-93 நடந்த பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்பொழுது இருந்த காலத்தை விட இப்பொழுது பல தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது இந்த விளையாட்டில். இப்பொழுது போட்டிகள் அணுகின்ற முறைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் இந்த சோஹை ஒத்தானி என்பவரை ப்ளூ ஜேஸ் அணியினரும் இந்த சீசன் தொடங்குவதற்கு முதல் ஒப்பந்தம் செய்ய $700 மில்லியன் கொடுத்திருந்தார்கள். அவர் கடைசியில் அவருடைய டொரண்டோ ப்ளூ ஜேஸும் LA டாஜர்ஸ் என்று வருகின்ற பொழுது அவர் LA தெரிவு செய்திருந்தார். இப்பொழுது டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த போட்டியில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்ப்போம். அதே வேளையில் இங்க 93ஆம் ஆண்டு இந்த ப்ளூ ஜேஸ் இந்த வேர்ல்ட் சீரிஸ் விளையாடிய போது நீங்கள் நேரடியாக பார்த்து அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் என்ற முறையிலும் இப்பொழுது இந்த ப்ளூ ஜேஸ் இப்பொழுது இந்த வேர்ல்ட் சீரிஸுக்கு போகின்ற வரையிலும் பல மாற்றங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த மாற்றங்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த வேளையில் நேர்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு நீங்கள் அந்த ப்ளூ ஜேஸ் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களுடனும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்வதற்கு 4165930055. உங்களுடைய அனுபவம் இந்த 93ஆம் ஆண்டு ப்ளூ ஜேஸின் இந்த வேர்ல்ட் சீரிஸ் இருந்ததற்கும் இப்பொழுது 2025ஆம் ஆண்டு அவர்கள் பங்கு பெற்ற போகின்ற வேர்ல்ட் சீரிஸுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் என்ன மாதிரி இருக்கும் என்பதை பற்றி கூற முடியுமா சுரேஷ்? நிச்சயமாக வித்தியாசம் என்று சொல்வது என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் அடுத்த செகண்ட் என்று கூறுவதை விட அடுத்த மில்லி செகண்ட்லேயே அறிந்து விடலாம் என்ன நடந்தது என்பது. தொலைக்காட்சி பார்ப்பவர்களை தவிர கை தொலைபேசி உள்ளவர்கள் கூட நீங்கள் சாதாரணமாக எங்கு இருக்கின்றீர்கள் என்பதில்லை. அந்த காலம் அப்படி இல்லை, செல்போன்கள் இல்லாத காலம். தொலைபேசிகளுக்கு கூட தொலைபேசி இந்த பூத்கள் பெல் கனடா பூத்களில் இருந்துதான் வீடுகளுக்கு அழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலமாகவோ அல்லது நண்பர்களை கூப்பிட வேண்டிய காலமாகவோ இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் உண்மையிலேயே இந்த யங் ஸ்ட்ரீட் என்பது அன்று இரவு என்பது களை கட்டிய விதம் என்பது முதல் தடவை கனடாவிற்கு அது முதல் அனுபவம். ஏனென்றால் அதுதான் முதலாவது சாம்பியன்ஷிப் வெற்றியாக கனடா அணி என்பது பல ஆண்டுகள் இருந்தாலும் கனடா அணிக்கு வெற்றியாக அமைந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்பொழுது இருந்த விளையாட்டு வீரர்களில் குறிப்பாக யோ கார்ட்டர் மற்றும் டினோவன் வைட், ரோபேட்டோ அல்மார் போன்றவர்கள் மிகவும் அலாதியான விளையாட்டு வீரர்களாகவும் மிகவும் அறியப்பட்டார். அந்த நேரங்களில் எல்லாம் நியூயார்க் ஜங்கீஸ் அணி என்பதை வெல்வது என்பது மிகவும் கடினம். என்னவென்றால் அவர்களுக்கு ஈடான பணம் கொடுப்பது என்பது ப்ளூ ஜேஸால் இயலாத ஒரு காரணமாக இருந்தது. அதற்கான காரணம் அந்த பண பரிவர்த்தனை மாற்றங்கள், டாலர் வேல்யூஸ் அதுகளில் இருந்த விடயங்கள் இருந்த பொழுதிலும் சீட்டோ கேஸ்டன் அவர்தான் அப்பொழுது மேனேஜராக இருந்தவர். நிச்சயமாக இந்த புகையிரத அன்று இரவு டிடிசி கூட தனது சேவையை 24 மணித்தியால சேவையாக அறிவித்திருந்தது. தொடர்ச்சியாக டிடிசி ஓடியது. கடைசி இன்னிங்கில் தான் ஜோ கார்ட்டர் அந்த கோன்ரனை அடித்து அந்த வெற்றியை சாத்தியமாக்கி இருந்தார். அது ஒரு தேசிய நிகழ்வாகவும் பிறகு அவர்கள் வென்ற பிறகு அதனை கொண்டாடுவதற்காக ஒரு நாள் முழுவதுமாக அந்த கொண்டாட்டம் இடம்பெற்றிருந்தது. இன்றைய நிலையில் விளையாட்டுகளின் பொழுது அப்பொழுது விளையாட்டுகளில் இருந்த விடயங்கள் ஒன்று அந்த புகையிலை பொதியை சாப்பிடுவது என்று எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்ற அந்த நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு. இப்பொழுது அவ்வாறு இல்லாமல் விளையாட்டுகளில் கூட மாற்றம் வந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த முறை முதல் முறையாக இந்த உதைபந்தாட்டம் மற்றும் கிரிக்கெட்டுகளில் இருப்பது போல
இந்த டிவி மூலம் பார்ப்பது என்பதை அனுமதிக்கின்றார்கள். அது எவ்வாறு என்றால் ஒரு அணி 2 முறை அதனை கோரலாம். ஆனால் அந்த 7 இன்னிங்ஸுக்கு முதல் ஒரு தடவை அவர்கள் அவ்வாறு கூறினால் அடுத்த தடவை கூறுவதற்கு 7 இன்னிங்ஸ் பொறுத்திருக்க வேண்டும். மற்றது இந்த முறை இருக்கின்ற வசதிகள் என்பது மக்களை கடந்த காலங்களைப் போல கூடுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தாது என்றால் அவர்கள் தாங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே அவ்வாறான கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய சாத்தியத்தை இந்த நவீன தொழில்நுட்பமும் சமூக வலைத்தளங்களும் கொடுத்திருக்கின்றன. அத்தோடு இந்த இப்பொழுது நாங்கள் அந்த ஏற்கனவே குறிப்பிட்டது முன்னர் ஒன்றில் தொலைக்காட்சி, இரண்டாவது வானொலி பிரதான பங்கு வகித்தது. குறிப்பாக டொரண்டோவில் உள்ள விளையாட்டு தள வானொலிகளாக இருக்கட்டும், இதர வானொலிகளாக இருக்கட்டும். இங்க நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த ஒப்தானியை பற்றி. அவர்கள் உள்ள ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் அந்த ஜப்பானிய பழக்க வழக்கம், அந்த எதிரணி வீரர்களை கூட கவர்ந்து விடுவார். அந்த பண்பாக அல்லது அதாவது அந்த ஆத்திரமடையாமல் மற்றும் ஒரு நட்புறவாக நாடுவது என்பது ஒரு புதிய அணுகுமுறையை கொடுக்கின்றது. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய 700 மில்லியனுக்கு வாங்க இருந்தது என்பதை விட இப்பொழுது அவரை எவ்வாறு சமாளிக்க போகின்றோம் என்பதை அவதானமாக கடக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கும். என்றால் இது கண்மூடிக்கொண்டு பெறக்கூடிய வெற்றியாக இல்லாமல் போக ஒரு கனதியான எதிர்ப்பை கொடுத்து விளையாட வேண்டிய தேவையை ப்ளூ ஜேஸ் அணிக்கு இந்த நிலைமை கொடுத்திருக்கின்றது. ஆமாம், இந்த வேளையில் நேர்களும் இணைந்து கொள்ளலாம். 416659300055 LA டோஜர்ஸ் அணியை பொறுத்தவரையில் சோகே ஒத்தானி அவர்கள் இருவழி விளையாட்டு வீரராக இருக்கின்றார். அவர் பிச்சராகவும் இருக்கின்றார், அதே வேளையில் சிறந்த ஒரு ஆட்டக்காரராகவும் இருக்கின்றார். அதே போல் எங்களுடைய டொரண்டோவை பொறுத்தவரையில் இந்த முறை அமெரிக்கன் லீக் சாம்பியனில் MVP ஆக அறிவிக்கப்பட்ட விளாடிமிர் கிரேரோவை மறந்துவிட முடியாது. அவர் இந்த நியூயார்க் யங்கீஸுடன் நடந்த தொடரிலும் இந்த சியாட்டில் நடைபெற்ற தொடரிலும் அவர் 6 ஹோம் ரன்களை அடித்திருக்கின்றார். இது டொரண்டோவின் ப்ளூ ஜேஸ் வரலாற்றிலே மிக அதிகபட்ச ஹோம் ரன்களை அடித்த, அதாவது போஸ்ட் சீசனில் அடித்ததாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அவருடைய கேள்வி கேட்கின்ற பொழுது அவரால் கதைக்கவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால் சிறு வயதில் இருந்தே அவர் ப்ளூ ஜேஸுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததாகவும் இது தன்னுடைய கனவு என்றும் தன்னுடைய கனவு இன்னும் முடிவடையவில்லை, வேர்ல்ட் சீரிஸை ப்ளூ ஜேஸுக்காகவும் கனடாவுக்காகவும் பெற்றுக் கொடுப்பதுதான் தனது கனவு என்றும் சொல்லியிருந்தார். இப்பொழுது இந்த விளையாட்டுகளை பார்க்கின்ற பொழுது இந்த விளையாட்டு சம்பந்தமாக அண்மையில் இந்த டொரண்டோ நகரத்தில் 4 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த 7 போட்டிகளை கொண்ட வேர்ல்ட் சீரிஸ் தொடரில் இப்பொழுது இந்த பொருளாதார ரீதியில் இங்கு இருக்கின்ற ரெஸ்டாரண்ட்கள் மற்றும் பலவற்று பொருளாதார வளர்ச்சி காண இருக்கின்றது. அதே போல் இப்பொழுது பரவலாக விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல, விளையாட்டு பிரியர்கள் இந்த சூதாட்டம் இந்த விளையாட்டை அதிகரித்து காணப்படுகிறது, பண வருவாயை ஈட்டி தருகின்ற ஒரு காணப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல விளாடிமிர் ஜூனியர் அவருடைய தந்தை எக்ஸ்போஸ், அதாவது மொன்றியல் அணிக்கு ஒரு விளையாடிய வீரர். அப்பொழுது இவர் இந்த மைதானங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்ற ஒரு நபராக இருந்தார். அல்லது தந்தையுடன் அந்த தந்தையாருக்கும் மகனுக்குமான பற்று என்பது பேஸ்பால் சார்ந்து இருந்தது. அவர் நிச்சயமாக அவருடைய விளையாட்டு என்பது டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணியை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்ததற்கு காரணமாக அது இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. குறிப்பாக இந்த ஹோம் ரன்ஸ். எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய கனதியான பங்களிப்பு என்பது நிச்சயமாக இருக்கின்ற போட்டியிலும் மற்றும் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டியவராகவும் அல்லது தனது அந்த அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டியவராகவும் இருக்கின்றார். மறுபுறத்தை இது உல்லாச பயணத்துறையில் இப்பொழுது இவ்வாறு கூறலாம். இந்த விளையாட்டுகளில் முதல் தொடர் இடம்பெறுகின்ற பொழுது முதல் தொடர்ச்சியாக ஒரு அணி வெற்றி பெறுமாக இருந்தால் அந்த வெற்றி என்பது நிச்சயமாக இந்த மேஜர் லீக் பேஸ்பால் அணிக்கு அல்லது அணிகளுக்கு வருவாயை கொடுப்பதாக அமையாது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த போட்டி அதைவிட அந்த அணிகளின் பலங்கள் என்பது கூட சடுதியாக அது கனமாக இருக்கும் பொழுது அந்த போட்டிகள் என்பன 6வது அல்லது 7வது போட்டிகளில் தான் வெல்லப்படக்கூடியனவாக இருக்கின்ற சாத்தியக்கூறு என்பது இருக்கும்.
எனவே அவ்வாறான நிலைமையில் இப்பொழுது இந்த டொரண்டோ அணிக்கு உள்ள வாய்ப்பு அல்லது டொரண்டோ நகரிற்குள்ள வாய்ப்பு அல்லது ஒன்டாரியோவுக்குள்ள வாய்ப்பு என்னென்றால் ஒரு பெரும் வருவாய் ஒன்றை எட்டுகின்ற சந்தர்ப்பத்தை அது அடைந்திருக்கின்றது. அதாவது இந்த விளையாட்டு தொடர் நீடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அதிக போட்டிகள் டொரண்டோவில் இடம்பெறுகின்ற பொழுது அரங்கு நிறைவது என்பதை விட அங்கே உள்ள ஹோட்டல்கள் மற்றும் உணவு சாலைகள் மற்றும் மது பார்கள் போன்றவை எல்லாம் மிகவும் ரம்பி வழியும் என்றால் இப்ப விளையாட்டுகளை கழிப்பதற்கான உணவகங்கள், அதாவது இந்த பார் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பார்ஸ் இருக்கிறது பெரிய டிவிகளுடன், அவ்வாறானவற்றின் வருவாய்கள் எல்லாம் மிகவும் அதிகரித்தவையாகவும் நிச்சயமாக டொரண்டோ, கனடா, ஒன்டாரியோ இந்த மூன்று, அதாவது தேசிய மட்டத்தில், மாகாண மட்டத்தில் மற்றும் மாவட்ட மட்டத்தில் மிகவும் ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரத்தை சடுதியாக கொண்டு வருவதாகவும் இருக்கும். மறுபுறத்தே இந்த சூதாட்டம் என்பது விளையாட்டு தொடர்பாக சட்ட ரீதியான சூதாட்டம் என்பது பலமாக நடக்கப்படுகின்ற பொழுதும் இப்பொழுது உள்ள வசதியில் இந்த இணையதளம் மூலம் கூட நீங்கள் இதில் ஈடுபடலாம். இதில் குறிப்பாக உதாரணமாக பார்த்தால் இந்த 50-50 ரோஸ் என்கின்றதில் கூட அனைத்து மக்களுமே ஈடுபடுகின்ற அளவிற்கு நிலைமைகள் இருக்கின்றன. இது ஒரு சாதாரணமாக அந்த லொட்டோ போன்ற பின்னணியை ஒட்டியதாக இருக்கும். இந்த நிலையில் அது நிச்சயமாக அவர்களுக்குரிய வருவாயை கூட்டுவதாக இருக்கும். ஆனால் சட்டவிரோதமான சூதாட்டங்கள் கூட இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இடம்பெறுகின்றன என்பதில் ஐயமில்லை. அவற்றின் வளர்ச்சி கூட இருக்கும். ஆனால் அவற்றை தடுத்து நிறுத்துவதில் கூட போலீசார் ஈடுபடுவார்கள். ஆனால் இது ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதார ஒரு நல்ல நிலையை கொண்டு வருவதற்கு உதவுகின்ற ஒரு தொடராக இருக்கும். அது தொடர்ச்சியாக 6வது அல்லது 7வது போட்டி வரை செல்லுமாக இருந்தால். சரி, இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேயர்களை இணைத்து விடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி, யார் பேசுகின்றீர்கள்? கண்ணன் பேசுகின்றீர்கள்? சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய அனுபவம், அந்த 93ஆம் ஆண்டு எங்கிருந்தீர்கள், எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம்? நேற்றைய போட்டியை பார்த்தீர்களா? நேற்றைய போட்டியை பார்த்துட்டோம். நேற்று போட்டியில எல்லா போட்டியிலும் பார்த்து கொண்டிருந்தான். 93ஆம் ஆண்டு அனுபவத்துக்கும் இப்பத்தி அனுபவத்துக்கும் ஒரு வித்தியாசம் தான். அப்ப நாங்க டிவியில தான் எல்லாத்தையும் ஆன்லைன் எல்லாம் இருக்க இல்லை. ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு புது அனுபவம். நாங்க கனடாக்கு புதுசு ஒரு 4-5 வருஷம் தான் கடந்திருக்கு. கனடாக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பயங்கர அனுபவம், இனிமையான அனுபவங்கள். இப்ப பாட்டிக்குள்ள நாங்க அது இப்ப நாங்க பேஸ்பால் எல்லாம் பார்த்து கொண்டு எழுங்கி கொண்டிருந்தோம். நாங்கள் எப்படா நாங்க இந்த நிலைக்கு வருவோம். இப்ப என்ன பயங்கர சந்தோஷம். இந்த கூட இப்ப எல்லாம் அந்த கூட டென்ஷன் பார்க்க ரசிக்கிற விதங்களும் சின்ன வித்தியாசம். இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு அனுபவம் என்னன்னா, 93ஆம் ஆண்டு எங்களை மூத்த மகள்ல இருந்த அதே வயதுதான் இப்ப எங்க பேரனுக்கு இருக்க இந்த வருஷ சாம்பியன்ஷிப்புக்கு வந்தது. அதை நினைச்சாலுமே பெரிய பெரிய மகிழ்ச்சியும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கனடா நாட்டுக்கே ஒரு பெருமை கொண்டு வந்த ஒரு நிகழ்வு. ஒரே ஒரு டீம் தான் எங்கிட்ட இருக்குது பேஸ்பால்ல. கனடா நாட்டுக்கே ஒரு பெருமை கொண்டு வந்த டீம். டவுன் டவுன்ல பார்க்கணும், ஒவ்வொரு கேமுக்கும் கடல் மாதிரி ஆக்கள் வருவீங்க. அவ்வளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளவு பேருக்கு ஸ்டேடியத்துல இடமும் இருக்காது. ஸ்டேடியத்தை சுத்தி எல்லாம் இருந்து ரெஸ்டாரண்ட், பார், அது எல்லாம் நிரம்பி வலியும். அந்த எக்கனாமியிலும் எங்களுக்கு நிறைய விளப்பு வர ஒரு நிகழ்வாக இருக்கும். 4 கேம்ஸ் இங்க நடக்க போகுது. அப்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இவெண்டா இருக்கும். நன்றி கண்ணன், இணைந்து கொண்டதுக்கு. அழைப்பில் இருக்கின்ற மற்ற நேர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி. அழைப்பில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேர். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் இலங்கை அழைக்கிறேன். யார் பேசுகின்றீர்கள்? இளஞ்சியன். எப்படி 90ஆம் ஆண்டு பார்த்தீர்களா? ஆமா, நான் கொஞ்சம் விரிவா சொல்கிறேன். நாங்க 1989ஆம் ஆண்டு இந்த ஸ்கைடம் ஓபன் பண்ணக்கு எனக்கு அங்க வேலை கிடைக்கிட்டது. நான் 12 வருடங்கள் அங்க வேலை தான். நான் அப்பொழுது இந்த பேஸ்பால் மேட்ச் 91 92 ஆல் ஸ்டார் கேம் நடந்தது. அதுக்கு பிறகு 92ல ஒரு செமினார் வந்தது. 93 செமினார் நடக்க நாங்க ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி வந்துருக்கிறேன். ஆமா, அதால நான் இந்த பேஸ்பால் பிரியனா இருக்கிறேன். எல்லா கேமும் பார்ப்பேன்.
ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேன். இல்லை என்றால் திரும்பி வந்தும் பார்ப்பேன். ராத்திரியான கேமுக்கு நாங்க கிங் ஸ்ட்ரீட் அண்ட் ஜான் அதில் ஒரு ஹோட்டல்ல நான் ஒர்க் பண்றேன் இப்பொழுது. அங்க போய் முடிஞ்ச உடனே நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியால போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வீட்டை வந்தது. சரி, வேலையில கால் கை நிக்காது. நிச்சயமாக டொரண்டோ விளையாட்டு பிரியர்கள், பேஸ்பால் பிரியர்கள் இப்பொழுது டிவிக்கு முன்னாலே நின்று கொண்டிருப்பார். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இன்னும் 4 போட்டிகள் இருக்கின்றது. 4 போட்டிகளை வென்றால் 92, 93 ரிப்பீட்டாக இருக்கும் என்பதை நம்புவோம். நன்றி இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு. இதை மாதிரி 85ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது வேர்ல்ட் சீரியஸ் வாரத்துக்கு. அது கடைசியில லூஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி தான் லாஸ்ட் நைட் நடக்கும்னு பார்த்தேன். அது நடக்கல, மாறிட்டு. சரி, நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. சரி சுரேஷ், உங்களுடைய கணிப்பின்படி வெற்றி வாய்ப்புகள் இந்த வேர்ல்ட் சீரிஸில் டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணியினர் வெல்வதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன? அப்படி வெல்வதற்கு என்ன உத்தியை அவர்கள் கையாள வேண்டும்? நீங்கள் சொன்னது போல் இந்த ஷேகு ஒத்தானியை சமாளித்தார்கள் என்றாலே இந்த போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படும். சரி, இந்த டொரண்டோ ப்ளூ ஜேஸின் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆம், நீங்கள் அந்த குறிப்பிட்ட விளாடிமிர் ஜூனியரை விட நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஏனைய விளையாட்டு வீரர்களான அந்த அலெக்சாண்டரோ இருக்கிறார், மற்றது அடிசன் இருக்கிறார், அல்லது நேற்று இந்த ஹோம் ரன் அந்த 3 ரன்களுடன் ஹோம் ரன் எடுத்த காயத்துடனும் விளையாடி இருந்தார் இந்த போட்டியில். ஆமாம், அவர்கள் எல்லாம் நிச்சயமாக பங்களிப்பாக இருக்கும். ஆனால் நான் இந்த முறை எதிர்பார்ப்பது, நாங்கள் எதிர்பார்க்கின்ற முதல் தர விளையாட்டு வீரர்களை விட வரிசையில் இருக்கின்ற பின்னணி வீரர்களின் விளையாட்டு என்பது அதிகமாக இருக்கும். என்று சொன்னால் அடையாளப்படுத்தப்பட முடியாத ஒரு ஆர்வம் அவர்களிடையே ஏற்பட்டிருக்கும். மற்றது தங்களுடைய நிரூபிப்பதற்கான, இப்பொழுது கூறுங்கள், இந்த விளையாட்டு தொடரில் ஒரு போட்டியில் தன்னும் பிரகாசிக்கின்ற ஒரு 2ஆம் நிலை வீரருக்கு அவருடைய கான்ட்ராக்ட் ரினியூவல் என்பது பல $1,000,000 கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அவர்களிடம் இருக்கின்ற இந்த ஓர்மம் என்பது வெளிப்படும். அது சில வேளைகளில் பெரிய வெற்றிகளையும் தரும். முன்னணி வீரர்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விளாடிமிர் ஜூனியரோ அல்லது ஏனையவர்களை விட அவர்களுடைய வெற்றி என்பது, அதை விட எங்களுடைய பிக்சர்ஸ் நிச்சயமாக இந்த முறை கனதியான ஒரு பங்களிப்பை இந்த போட்டி வெற்றிக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பந்து எறிகள் என்பன பலத்த பின்னடைவுகளை மத்திய அணிக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக நாங்கள் இங்கே அதாவது வெல்ல வேண்டும் என்கின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, வெல்ல போகின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் முன்னால் உள்ள அணி ஒரு பாரமான அணி என்பதை மனதில் எடுத்துக் கொள்கின்ற பொழுது அதற்கான தயார்படுத்தல் என்பது அதிகமாக இருக்கின்ற பொழுது வெற்றி இலகுவாகும். அதுதான் உண்மை. சரி, இந்த 7 போட்டிகளை கொண்ட வேர்ல்ட் சீரிஸ் போட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை டொரண்டோவில் ஆரம்பமாக இருக்கிறது. டொரண்டோ நேரப்படி இரவு 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 7 போட்டிகளை கொண்ட போட்டி தொடரில் 4 போட்டிகள் டொரண்டோவில் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே பேஸ்பால் விளையாட்டு பிரியர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரங்களாக இந்த வாரங்கள் இருக்க போகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணியினர் இம்முறையும் 92, 93 இந்த வெற்றி கிண்ணத்தை பெற்றது போல் இந்த வெற்றி கிண்ணத்தை பெறுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ், இணைந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.